வளருவான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் பார்த்துருப்பீங்க என்ன ஸ்கேம் இருக்குன்னு. ஸோ ஸ்கேம் நான் ஒரு ஏமாந்தேன். நல்ல வேலை அப்படின்ட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன். அட்ரஸ் கேட்டுச்சு, இதே நம்பர் கால் இருந்துச்சு, அட்ரஸ் கேட்டுச்சு. நான் அட்ரஸ் அட்ரஸ் கொடுத்து விட்டேன். வீடியோன்னு சொல்லுது. காசு கட்டுவாங்க. ஆமாம் நீ மணி அந்த என்ன சொல்லுது, அந்த டெலிவரி சார்ஜ் பார்த்து சொல்லுது டெலிவரி காசு சொல்லிச்சு. 1000 யூரோஸோ 1000 யூரோ சொல்லிச்சது. பிளாக் பண்ணிட்டேன். ஸ்கேமு பிளாக் பண்ணிட்டேன். பேசுனா நான் பிளாக் பண்ணிட்டேன். எல்லாம் டெலிட் பண்ணி ரிப்போர்ட் வாட்ஸ்அப் ரிப்போர்ட் கொடுத்தேன். கடைசி போன சேனலில் பேசிப்பேன், பழைய சேனலில். இந்த ஸோ திருப்பி அந்த கால் இருந்துச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பார்த்துருங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் ஆசைப்பட்றேன். ஒரு திருச்சியில் ஒரு சர்ச், நான் சர்ச் நேம் சொல்கிறேன், எல்லாத்தையும் நடக்குது தான். அந்த சர்ச் கிடையாது. என்ன பண்ண ஃபாதர் பேர் வச்சுக்கிட்டு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவ்வளோ காசு தரேன், நான் நீ வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டினா நான் உங்களுக்கு இவ்வளோ லட்சம் தரேன்னு. என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் ஏமாந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ், தான் கூத்தே. என்ன பண்ணிக்காரோ யாரோ ஒரு ஸ்கேம் சர்ச், அந்த கோயில் வந்து ஒரு ஆள் பேசிக்காங்க. அந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி அவர் பேசிக்காங்க ஒருத்தட்ட. அவர் என்ன சொல்லிக்காரா, நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து சார் பரிசு பணம் கொடுத்துருக்கு 7 சர்ச் வந்து உதவி வரும் 7 லட்சமோ 7.25 லட்சமோ. நீ 7.25 லட்சம் வேணும்னா பணம் வேணா டெபாசிட் பண்ணும், ஒரு 18 டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணால் 7.25 லட்சம் தரேன்னு ஒருத்தர் ஏமாத்திருக்கான். ஸோ அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, நம்பி காசு கட்டாரு. 7 வருஷம் பெரிய பரிசு கோயிலுக்கு தராங்க, ஹெல்ப்புக்கு தராங்கன்ட்டு 18 கடன். அது கடன் வாங்கி கட்டியிருக்கா, அதான் கூத்தே. கையில் காசு கட்டலாம், கடன் வாங்கி கடன் கட்டிக்காது, கட்டிக்காது. அப்புறம் அந்த ஆள் நம்ம காசை வந்துட்டு அவ்வளோதான் பிளாக் பண்ணிட்டான். அந்த ஆள் நம்ம பிளாக் பண்ணேன், காசு பிளாக் பண்ணிட்டான். அப்புறம் அந்த ஆள் என்ன அந்த பங்கு சாமியார் பிடிச்சி கேட்டுருக்காங்க, ஐயோ நீயே ஒன்றா கொடுத்தேன், எங்கே ஏன் காசு எடுத்து கேட்டான். பாதுகால ஐயோ நான் மேலே காசு கொடுத்தேன், நான் சொன்னேன்னு பாது கேட்டு விடுறாரு. அப்புறம் எல்லாத்துட்டு அப்புறம் அந்த கோவத்தை பாது திட்டு போனால் பாதுகாப்பு பிரசனத்தை சிரிச்சுட்டே சொன்னார், இருக்காங்க மக்கள் இப்படி இருக்காங்க சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்து கேப்டா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கேமில் ஏமாறீங்க, யாராச்சும் இவ்வளோ காசு தரேன் சொன்னாலும் ஏமாறாதீங்க. ஸோ தரதான் நேரில் வந்து தரா பேசுங்க. ஃபோன் மூலமாக தருது, எல்லாம் ஆப் தேவை, வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா ஆப்னா ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, பேன் கார்டு கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தோம் அந்த விஷயம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ ஆனால் வீடியோ சொல்ல நீ ஏமாறு, இந்த ஆள் ஏமாறும், நீங்கள் ஏமாறாது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே அவ்வளோ லட்சம் தரமாட்டாங்க. இந்த டெபாசிட் பண்ணானா காசுனா அது மாதிரி ஜாப் போவீங்க. உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்னா ஒரு நிமிஷம் நீங்கள் நானே நெட்டில் ஆப்பில் பார்த்தா சரியான ஆள் கேப்சா ஜாப்ஸ் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேப்சா ஜாப்னு சொன்னாங்க. சார் நான் கேப் டைப் பண்ணேன். அது என்னன்னா மணியை வித்ரா அது எப்படி வச்சுருக்காங்கன்னா, நான் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணணும், மினிமம் 500 நானே இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம பண்ண ஒரு காசு தருவானா. ஏன்னா நான் நம்புற மாதிரி இருக்குது. ஏமா தான் பார்க்க என்ன வாங்கிட்டு தரலன்னா நான் வாங்கிட்டு லாஸ்ட்டில் நமக்கு தருவானுக்கு என்ன கேரண்டி. அவன் சொல்கிறது தான். நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒருத்தர் ரீல்ஸில் போட்டிருந்தேன் ப்ரொமோஷன், ஒரு இன்ஃப்ளூன்சர் காசு வாங்கிட்டு போய் சொல்லியிருந்தான். அது என்னென்னா ஃபேக்காக பார்க்க போனேன். நான் அதுக்கு காசு சொல்கிறான். அது காசு வந்து